இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் பிரச்சினை குறித்து பேசாமல் பாஜக கட்சித் தலைவர் போல் பேசியுள்ளார் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமருடைய பதிலுரை மிகவும் ஏமாற்றகரமானது. எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு எதற்குமே பதில் சொல்லவில்லை. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழக எம்பிக்கள் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், அல்லது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளாக இருக்கட்டும், அது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தினுடைய நிதியிலே மத்திய அரசினுடைய பங்கு குறைக்கப்படுகிறது என்பதாக இருக்கட்டும், அல்லது வேலைவாய்ப்பு விஷயங்களாக இருக்கட்டும், விலைவாசி விஷயங்களாக இருக்கட்டும், எந்த பதிலும் அளிக்காமல் ஒரு அரசியல் பேச்சுக்களை பேசிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல் பாஜகவினுடைய கட்சித் தலைவரை போல பேசியது மிகவும் ஏமாற்றகரமாக இருக்கிறது. திரு மோடி அவர்களை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அவரை தோற்கடிக்கக்கூடிய கட்சி என்பது அவருக்கு தெரியும். அதனுடைய விளைவாகத்தான் அவர் காலையில் எழுந்தவுடன் காங்கிரஸ், மாலையிலும் காங்கிரஸ், இரவிலும் காங்கிரஸ், தூங்கப் போவதற்கு முன்னாலும் காங்கிரஸ் என்பது அவருடைய பழக்கமாகிவிட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக அவர் காங்கிரஸை தொடர்ந்து ஏசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய ஏசலுக்கெல்லாம் காங்கிரஸ் என்றும் அச்சு இருந்ததில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதிலே காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. பாஜகவையும் மோடி அவர்களும் காங்கிரஸுக்கு என்றும் எதிரானவர்கள் என்பது மிக தெளிவான விஷயம். எங்களை பொறுத்தமட்டிலே இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரை பொறுத்தமட்டிலே அவர் பயமுறுத்தி யாரெல்லாம் இழுக்க முடியுமோ, நிதிஷ்குமார் அவர்களை பயமுறுத்தி இழுத்திருக்கிறார். அப்படி இழுக்கக்கூடியவர்களுக்காக ஒரு வேடம் போட பார்க்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிற 25 கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மிகவும் ஒருங்கிணைப்போடு செயல்படுகிறோம். உத்தரப்பிரதேசத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை முறை நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லை. மகாராஷ்டிராவிலே பிரச்சனை இல்லாமல் முடிந்திருக்கிறது. பீகாரிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. வங்கத்தை தவிர மற்ற எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் இந்தியா கூட்டணி சரியான பாதைகளை செல்கிறது. ஒரு நல்ல செயல் திட்டத்தோடு மக்களுக்கு முன்னால் செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. 300 இடங்களை பெறுவோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்போம். எங்களை பொறுத்தமட்டிலே ஒரு நல்ல ஆட்சி 2024 உருவாகும். மக்கள் ஆட்சியாக இருக்கும். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.